தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கில் வியாழனன்று நேரில் ஆஜராக விலக்களித்துள்ள சென்னை அமர்வு நீதிமன்றம் 20ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழக அரசின் விளம்பர செலவு குறித்து பேசியது தொடர்பாக சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. முதல்வர் ஜெயலலிதாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக தொடரப்பட்ட இவ்வழக்கில் விஜயகாந்த் நேரில் ஆஜராக பலமுறை உத்தரவிட்டும் அவர் ஆஜராகவில்லை. இதையடுத்து பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அவரது தரப்பு வக்கீல் கேட்டுக் கொண்டதன் பேரில் பிடிவாரண்ட் தளர்த்தப்பட்ட நிலையில் கடந்த முறையும் விஜயகாந்த் ஆஜராகவில்லை. இதையடுத்து 12ஆம் தேதி வியாழக்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சொக்கலிங்கம் மீண்டும் பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இந்நிலையில் 2வது அமர்வு நீதிமன்றத்தில் இவ்வழக்கு வியாழனன்று நீதிபதி வணங்காமுடி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது விஜயகாந்த் ஆஜராகவில்லை. அவரது வக்கீல் தரப்பில் விஜயகாந்த் நேரில் ஆஜராக விலக்களிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டது. வியாழனன்று நேரில் ஆஜராக விலக்களித்த நீதிபதி வரும் 20ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். இன்று ஆஜராவதற்கு விலக்கு கேட்டு ஒரு மனுவும், வரும் காலங்களில் கேப்டன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விலக்கு கேட்டு மற்றொரு மனுவும் தாக்கல் செய்தோம். இன்று ஆஜராவதற்கு விலக்கு கேட்ட மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை 20/9 அன்று தேதி குறிப்பிட்டு ஒத்திவைத்துள்ளார். 20/9 அன்று மற்றொரு மனு விசாரணைக்கு வருகிறது. வரும் 20ஆம் தேதி வேறொரு அவதூறு வழக்கில் விஜயகாந்த் ஆஜராக வேண்டும் என்று அவரது வக்கீல் தெரிவித்த போது அது தொடர்பாக அன்றைய தினம் தெரிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார்.